ஜிஎஸ்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா DRC03A இந்த ஃபார்ம் தான் கொண்டு வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் DRC03னா என்னன்னு. சாரி, எனக்கு தெரியாது. அது என்னன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம் ஜிஎஸ்டியில், அதுக்கு பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அந்த பேமெண்ட்டை நம்ம DRC03 மூலியமாக கட்டியிருப்போம். இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டலில் சம் இஷ்யூஸ் இருக்கும். அதாவது நம்ம பே பண்ணியிருப்போம் அமௌண்ட்டு, ஆனால் உள்ளே அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அகைன் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ சேம் அதே அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி சொல்லும். ஸோ அப்போ நீங்கள் மறுபடியும் அந்த அமௌண்ட் பே பண்ணி கிளியர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் பேமெண்ட் வந்து டபுள் டைம் பே பண்ணுவீங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த DRC03A கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க, பட் உள்ள மறுபடியும் பே பண்ணுற மாதிரி இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த DRC03A அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஈஸியாக கிளியர் ஆயிரும். இதனால நீங்கள் டபுள் டைம் பே பண்ணாமல் ஆல்ரெடி பே பண்ண அமௌண்ட்டே நீங்கள் இதில் காம்பன்சேட் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த வீடியோவை உங்களோட ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.